எங்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். எங்கள் ஓட்டு ஸ்டாலின். எங்கள் ஓட்டு ஸ்டாலின். எங்கள் ஓட்டு ஸ்டாலின். எங்கள் ஓட்டு வந்து கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு ஸ்டாலின் தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு உதயசூரியனுக்கு தான். என்னோட ஓட்டு டிஎம்கே தான். இப்போ என்னோட ஓட்டு வந்து ஸ்டாலின் தான். என் ஓட்டு டிஎம்கே தான். எங்கள் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு ஸ்டாலின் தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய் தான். என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான்ப்பா. என் ஓட்டு ரட்டாலிக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு. என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு விஜய். என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு டிஎம்கே தான். ரெட்டாலைக்கு தான். என் ஓட்டு ரெட்டடைக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே. என்னோட ஓட்டு டிவிகேக்கு தான். என் ஓட்டு திமுகவுக்கு தான் கன்ஃபார்ம். என் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய் சார். நான் விஜய்க்கு தான் போடுவேன். என்னுடைய ஓட்டு கம்யூனிஸ்டுக்கு தான். என்னுடைய ஓட்டு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. என் ஓட்டு சீமானுக்கு தான். டிவிகேக்கு தான் என் ஓட்டு. என் ஓட்டு தாவேக்கா. என் ஓட்டு டிவிகேக்கு தான். என் ஓட்டு டிவிகேக்கு தான். எங்கள் ஓட்டு விஜய் தான். என் ஓட்டு ரெட்டலைக்கு தான். எங்கள் குடும்ப ஓட்டே ரெட்டலைக்கு தான் போடுவோம் நாங்கள். என் ஓட்டு டிவிக்கே தான். அவர் எல்லாம் எங்களுக்கு மாற்றுத்திறனாளி, எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறாரு. ஆனால் இன்னும் செய்வாருன்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவர் கொடுக்கறதுனால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். மகளிர் பஸ்ஸு இன்னும் என்னென்ன உதவியே செய்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் அவங்க தான் வரணும் எங்களுக்கு. ஆமாம், உதயநிதியும் வரணும். அவங்களும் ரொம்ப முக்கியமாக வந்தாகணும். ஸ்டாலின் சார் வரணும். அவர் எப்படி செஞ்சாரோ அதை விட பல மடங்கு பிள்ளையும் செஞ்சுருக்காரு. நன்மைகள் பல உண்டு. இன்னும் மேலும் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கள் ஓட்டு இந்த சூரியனுக்கு தான். இல்லை டிஎம்கேக்கு தான். அப்போத்துலேருந்தே நாங்கள் டிஎம்கேலேருந்து போட்டு பழக்கம். அதனால அவர்கிட்ட அவருக்கு தான். எனக்கு சப்போர்ட்டாக எல்லாமே பண்ணுறாங்க. அவர் நம்ம மக்களுக்கு நல்லா செய்வார் வந்தாக்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவர் வரணும்னு. இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் யாருக்கும் ஓட்டு போடுறதில்ல, நோட்டாக் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லை. அவர் தான் எங்களுக்கு எல்லாம் செய்யாரு. எல்லாம் நாங்கள் கேட்கறதெல்லாம் வீடு அந்த இது மாதம் 1000 ரூபாய் தர்றாங்க. இதெல்லாம் இந்த ஆஸ்பத்திரிக்கே ரொம்ப இதாக இருக்குது எல்லாம் செய்யாரு. அதனால அவருக்கு தான் ஓட்டு கொடுக்கும். இப்போ இருக்கிற கட்சி எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதே தொடர்ந்து நல்லா தான் இருக்கும். என்ன இங்கே பிஜேபி மேலே எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. அதுதான் மெயின் ரீசன். இங்கே ரேசிசம், அப்புறம் தமிழ்நாட்டிலையும் ரேசிசம் வந்துடும். அதுதான் ஒரு பயம். ஏன்னா அவர் தான் நிறையா வந்து இப்போது பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரீயாக வந்து பஸ் விட்டுருக்காரு. அப்புறம் வந்து 1000 ரூபாய் விட்டுருக்காரு. மக்கள் இதை பெண்கள் திட்டம், ஊக்கத்தொகை இதெல்லாம் இருக்கனால ஃப்ரீ பஸ் போடுறாரு. 2000 பணம் கொடுத்தாரு. அதான் காரணம். யாருன்னா மாற்றி வந்தால் நல்லாயிருக்கும். 2 பேர் தான் மாற்றி வந்துன்னுக்குறாங்க. வேறு யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் எனக்கு பிடிக்கும், அதனால் போடுறோம். அவர் எங்களுக்கு 2007 வேலை கொடுத்தாரு. நாங்கள் வேலைக்கு அவருக்கு அப்போதுலேருந்து நாங்கள் ஓட்டு அவருக்கு தான் போடுறோம். இல்லை, எனக்கு ஓட்டு வந்ததுலேருந்து நான் டிஎம்கேக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். உதயசூரியன் தவிர வேறு எதுக்கும் போட்டதில்லை. அவங்க இவ்வளோ ஆக்டரில் இருந்து இப்போ மக்களுக்காக ஏதோ நல்லது செய்யணும்னு வராங்க. அவருக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அது பெண்களுக்காக எல்லாம் உதவி செய்கிறாங்கல்ல, அதனால ரொம்ப போராடி வந்து இருக்கிறாரு. ரொம்ப டார்ச்சர் நிறைய அவருக்கு. அப்போதுலேருந்து எம்ஜிஆர் கட்சி தான். எம்ஜிஆர் நல்லா செய்வார். எங்கள் அப்பா அம்மாவே சொல்லியிருக்காங்க. எனக்கு அது பிடிக்கும். அவங்க எல்லா செயலுமே நல்ல முறையில் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன திட்டங்கள்லாம் கொஞ்சம் நிறைவேற்றுறாங்க. அதனால் வந்து நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். நல்ல ஒரு இளைஞருக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு தராங்க. அதனால் திமுகவுக்கு தான் எங்களோட ஓட்டு. அவர் வந்தால் மீண்டும் அந்த கொஞ்சம் விட்டதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய் ஆக்சுவலாக இதுவாக நான் விஜய் ஃபேன் தான். பட் தென் ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும்ல. கண்டிப்பாக அதை நல்லது செய்வார்னு தான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பர்சனல் இஷ்யூஸ்லாம் எதுவும் பார்க்காம எல்லாரும் அவங்களுக்கு ஓட் போட்டால் எனக்கு தெரிஞ்சு நல்லதாக செய்வார். மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது அவங்க மட்டும்தான். களத்தில் இறங்கி யார் போராடுவாங்க அப்படின்றது நிறைய பேருடைய மனசில் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் இருக்குது. பட் ஏன்னா அவங்க வந்து தனிச்சு இருக்க முடியல அப்படின்றதுனால கூட்டணி யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போடுறாங்க. மக்களுடைய பெரும்பாலான எண்ணங்கள் வந்து கம்யூனிஸ்ட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதான். நான் வந்து சோஷியல் ஒர்க் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு களத்தில் போயிட்டு வேலை பார்க்குறது கம்யூனிஸ்ட்டு தான். நான் கம்யூனிஸ்ட்டு தான். எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்வாதியே தான். எங்கள் அம்மா அவங்க வந்து டிஎம்கே தான் போடுவாங்க. பட் ஆனால் இப்போ யார் எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அவங்க வந்தால் சரி இருக்கும், இவங்க வந்தால் சரி இருக்கும் அப்படின்னா எஜுகேஷனில் யாரும் நமக்கு நல்லா செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது டிஎம்கே ஓரளவுக்கு எஜுகேஷனுடைய நல்லா வருது. எஜுகேஷனில் நம்ம தூக்கி விட்டோம்னாலே நம்ம எல்லாருமே சரியாயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் யாரோட இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். இப்போது நார்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி காங்கிரஸ். ஆனால் இப்போது பிஜேபி தான் மேக்சிமம். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சி தான். டிஎம்கே வெதர் ஏடிஎம்கே இவங்க 2 பேரை விட்டு வேறு யாரும் வர முடியாது, வரவே முடியாது. இது எழுதப்பட்டது. இப்போ ஸ்டாலின் இருக்காருன்னா அடுத்தது எடப்பாடி வரலாம். இப்போ ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்ணுறாரு, அடுத்து ஸ்டாலினே வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினை நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. அவரை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நிறைய மினி பஸ்லேருந்து எல்லாமே இது பண்ணியிருக்காரு. சிலது இப்போ கரண்ட்டு கூட அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. தண்ணியும் கூட இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் வருது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, பண்ணலாம். டிஎம்கே கூட கண்டினியூ பண்ணலாம். இல்லை எடப்பாடி வந்தாலும் அவரும் நல்லா தான் பண்ணார். ஆனால் எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் தி டே போலிங் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது தான் யார் வராங்கன்னு தெரியும். என்னோடய ஒப்பீனியன் வந்து ஸ்டாலினை கூட சொல்லலாம். அவருடைய கொள்கையெல்லாம் நல்லா இருக்குது, விவசாயத்துக்காக நல்லா பண்ணுறாரு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். எனக்கு ரெட்டலை தான் பிடிக்கும். ரெட்டலை தான் நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சுருக்குது. அதனால் ரெட்டலைக்கு தான் நாங்கள் போடுவோம். எப்பவுமே எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரெட்டலைக்கு தான் போடுவோம்.